மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இது நுண்ணரசியல். புது பாத்திரத்தில் பழைய கல்லை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பழமொழி தமிழில் உண்டு. அதே மாதிரியான ஒரு வேலையை இப்போ பாஜக பார்க்க போகுது. ஏற்கனவே தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத மகளிர் இடஒதுக்கீடுன்னு மாறுவேஷம் போட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முயற்சி பண்ணப்ப ஏப்ரல் மாதம் அதை தீவிரமாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலிருந்து திமுக அதற்கான முதல் எதிர்ப்பு குரலை வலுவாக எடுத்து அந்த பில்லுடைய டிராஃப்டையே கொளுத்தி போராட்டத்தை அறிவித்து இந்தியா முழுக்க சேர்ந்து அந்த தீர்மானத்தை தோற்கடித்தாங்க. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் வந்த பிறகு மேற்கு வங்கத்தில் அவங்க வெற்றிலாம் பெற்றிருக்க காரணத்தினாலையும், ரெண்டாவது அவங்கள வலுவாக இந்த தொகுதி மறுசீரமைப்பில் எதிர்க்கக்கூடிய திமுக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறதுனாலையும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் எப்படியாவது வேற ஒரு வடிவத்தில் இந்த தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வந்துடணும் அப்படின்னு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தீவிரமாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி திட்டம் போட்டு அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கை குறித்து சமீபத்தில் விவாதிச்சிருக்காங்க. அது ஆங்கில செய்தி ஊடகங்களில் வந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, பிரதமருக்குன்னு ஒரு கவுன்சில் வச்சிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் எக்கனாமிக் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு. அந்த கமிட்டி ஒரு ஆய்வு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குதான். அந்த கமிட்டியில் யார் இருக்கா அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் உடைய விவேகானந்தா ஃபவுண்டேஷன் அதோடைய திங்க் டேங்கில் இருக்கக்கூடியவங்க, ஆர்எஸ்எஸ்க்காக கொள்கை முடிவுகளை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களை வச்சு தான் பிரைம் மினிஸ்டர் எக்கனாமிக் ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற அந்த ஆய்வு குழுவையே அவங்க உருவாக்கியிருக்காங்க. அந்த குழு எப்படிப்பட்ட ஆட்களால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் நம்ம ஊரில் ஏற்கனவே ஆளுநராக இருந்து ஆர்எஸ்எஸ் உடைய எல்லா திட்டங்களையும் இங்கே அமல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார்ல, வள்ளுவருக்கு காவி கொடி போடுறதுலேருந்து சட்டமன்றத்துக்குள்ளே தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுலேருந்து இங்கே சனாதனம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுலாம் தினந்தோறும் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர் மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தார்ல நம்ம முன்னாள் கவர்னர் RN ரவி, அவருடைய மகள் ஷர்மிளா ரவி தான் அந்த ஆய்வுக்குழுவுடைய முக்கியமான நபர். அவங்களுடைய அதிகமான தலையீடுல தான் அந்த ஆய்வு அறிக்கையை தயார் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பண்ணலை, நாங்கள் இதை மாற்றிட்டோம், நீங்கள் தோற்கடித்த பில் இது கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னொரு பில்லை ரெடி பண்ணுறதுக்காக பேசியிருக்காங்க. அதில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு 170 தொகுதிகளை மட்டும் எடுத்து அதை மட்டும் 2-3 பிரித்து அதன் வழியாக அந்த 824 அப்படிங்கிற எண்ணிக்கையை அடைகிறது. தீவிரமாக எதிர்த்த தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை இப்படி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏமாத்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 59 ஆகுமா, உத்தரப்பிரதேசத்துக்கு 80லேருந்து 120 ஆகுமா. அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுற எண்ணிக்கை இப்பவும் குறையல. ஏன்னா அவங்க இந்த ஆய்வறிக்கையிலே தெளிவாக சொல்லிடுறாங்க, ஸ்ட்ரிக்டாக பாப்புலேஷன் பேஸ்டாக தான் அதை எடுக்கணும், ஆனால் அதை ஒரு 170 தொகுதிக்கு மட்டும் அப்படின்னு சொல்லுவோம். தெலுங்கானான்னு எடுத்துக்கிட்டா ஹைதராபாத்தில் உடைப்போம், ஹைதராபாத் செகந்திராபாத் மாதிரியான இடங்களில் மட்டும் மறுசீரமைப்பு பண்ணுவோம், மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவை மட்டும் மறுசீரமைப்பு பண்ணுவோம். அந்த மாதிரி பல இடங்களில் இப்போ பாண்டிச்சேரிக்கு இருக்கிறத அப்படி அவங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுப்போம். அப்படி இவங்க என்ன மாற்றி கொடுக்க போறாங்கிறத சொல்லவே இல்லை. ஆனால் தென் மாநிலங்கள் புறக்கணிக்காத வகையில் அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளை மட்டும் அப்படிங்கிற மாதிரியான திரும்பியும் ஒரு மேப்பூச்சி வேலையை தான் அவங்க பார்க்க போறாங்க. அதில் குறிப்பாக பெண்களுடைய வாக்கு பதிவை அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு இதோட பெண்களை சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு பெண்களுக்குன்னு தனியான வாக்குச்சாவடிகள், மாலையில் நேரத்தை நீட்டிக்கிறதன் மூலமாக பெண்களுடைய வாக்குகளை அதிகமாக பதிய வைக்கிறது அப்படின்னு பெண்களின் தேர்தல் பங்களிப்பை இவங்க அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு பிம்பத்தோட இந்த 170 சீட்டை அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக 824 சீட்டு உருவாக்க போகிறாங்க. அந்த 824 எப்படி பிரித்து கொடுக்கறது, அதுக்கு ஸ்ட்ரிக்டாக பாப்புலேஷன் பேஸ்ட், அதாவது தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா எல்லாம் எதிர்த்தது 1971 மக்கள் தொகை அடிப்படையிலிருந்து 2011க்கோ 2021 31 இந்த மாதிரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையாக வச்சு நீங்கள் பிரிக்கக்கூடாது. அப்படி பிரித்தா இந்தியாவுக்காக மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தினா நாங்கள் பாதிப்புக்குள்ளாகவும் எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையும் அப்படின்னு தான் தெளிவாக பேசினாங்க. இப்போவும் மக்கள் தொகை அடிப்படையிலேயே, ஆனால் இந்த மாதிரி பெண்கள் பங்கேற்பு, பெரிய நகரங்களை மாற்றுவது, அவங்க பட்டியல் போடக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் டயர் சிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதில் கூட அவங்க சென்னையை சேர்க்கல, திருவனந்தபுரத்தை சேர்க்கல, ஹைதராபாத், செகந்திராபாத், கொல்கத்தான்னு தான் பிளான் பண்ணுறாங்க. இப்படி வேறொரு வடிவத்தில் பழைய ஆபத்தை வேறொரு வடிவத்தில் மீண்டும் கொண்டு வரதுக்கு பாஜக திட்டம் போட்டிருக்கு. ஆர்எஸ்எஸ் இந்தியாவை இந்த 824 தொகுதியாக மாற்றுறதுலையும், அதில் ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரி மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களில் அதிக எண்ணிக்கையை கொண்டு வரதுலையும் ரொம்ப
உறுதியாக இருக்காங்க. அதுக்கு அவங்க வேற சில வடிவங்களோட வர்றாங்க. திரும்பியும் இதை கொண்டு வந்தால் நாங்கள் தீவிரமாக எதிர்ப்போம், பாராளுமன்றத்தில் இதை நிறைவேற விட மாட்டோம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா வந்து கூறியிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இவங்க வேற வடிவத்தில் கொண்டு வந்து இதுலையும் பெண்களுக்கு பங்கேற்பு அப்படின்னு நாட்டை ஏமாற்ற பார்க்குறாங்க. நாம் எந்த வடிவத்தில் இந்த டீலிமிட்டேஷன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த மாதிரியான வடிவங்கள் வந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது தென் மாநிலங்களுடைய புறக்கணிப்பு, குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களை முற்றிலுமாக புறக்கணிக்கிறது. ஆர்எஸ்எஸும் பாஜகவும் வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக பாராளுமன்ற எண்ணிக்கையை உருவாக்குறது தான் இவங்களுடைய முக்கியமான திட்டமாக இருக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.